ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் வேலைநிறுத்தம் இன்று இரண்டாவது நாளாக நீடிக்கிறது. இதுகுறித்த தகவல்களையும் வேலைநிறுத்த போராட்டத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளையும் விவரிக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். நித்தம் இலங்கை கடற்படையால் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி வர்றாங்க. இந்நிலையில தான் நேற்று முன்தினம் ராமேஸ்வரத்திலிருந்து போன மீனவர்கள் 5 மீனவர்களையும் அவர்கள் சென்ற படகையும் நடுக்கடல்ல இலங்கை ரோந்து கப்பல் மோதி நடுக்கடல்லையே மூழ்கடிச்சிச்சு. இந்த படகுல இருந்த 5 மீனவர்கள் உயிருக்கு போராடி வந்த நிலையில சக மீனவர்களால் சுமார் 2 மணி நேர போராட்டத்துக்கு பின்பு அவங்கள பத்திரமா கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. இந்த நிகழ்ச்சி அதாவது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்திய இந்த செய்தி ராமேஸ்வரம் பகுதியில் மிகுந்த ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மீனவ கிராமங்களையுமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லலாம். இந்நிலையில தான் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் நேற்று முன்தினம் இலங்கை கடற்படையுடைய தொடர் அச்சுறுத்தலை கண்டிச்சும், அதே போல இலங்கை அரசாங்கத்தை கண்டிச்சும், மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்காதை கண்டிச்சு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் நடத்துறாங்க. அந்த ஆர்ப்பாட்ட முடிவில் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தையும் அறிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் இன்னைக்கு 2வது நாளாக இந்த வேலைநிறுத்த போராட்டம் தொடருது. இந்த மீனவர் தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, இலங்கை வசம் உள்ள 115 படகுகளை உடனடியாக விடுதலை செய்யணும், அதே போல 5 மீனவர்களையும் உடனடியாக விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிடப்பில் போடப்பட்ட 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்கி பாரம்பரிய கடற்பகுதியில் நிரந்தரமாக மீன் பிடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மீன்பிடி தொழிலுக்கு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பையும் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி தான் இன்னைக்கு வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கி நடத்திட்டு வர்றாங்க. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தினால சுமார் 5000 மீன்பிடி தொழிலாளர்களும் 75,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி சார்பு தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாள் ஒன்றுக்கு சுமார் 3 கோடி ரூபாய் வர்த்தம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த பகுதி மீனவர்களுடைய இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை மத்திய மாநில அரசு உடனடியாக எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பகுதி ஒட்டுமொத்த மீனவர்களின் கோரிக்கையா உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் வினோத்குமாருடன் ஆனந்தன்.